வில்லேஜ் சைட் பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு ரேஷன் அரிசி குடுப்போம். அது நானுமே குடுப்பேன். பட் ரேஷன் அரிசி மட்டுமே குடுக்கக்கூடாது. அதுல எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. அது ஜஸ்ட் கோழிகள உயிரோட வச்சுக்கும். ஆனா குரோத்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் தீவன செலவ கம்மி பண்றதுக்காக இந்த மக்காசோளத்தோட, இல்ல கம்போட வந்துட்டு ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அது தீவனம் எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு நானே ஒரு வீடியோ போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தீவனம் குடுத்தாலுமே, அது வந்துட்டு கொஞ்சம் பழசாகும்போதோ, இல்ல அதுல லைட்டா ஈரமா அதாவது தண்ணி பட்டு ஈரம்ல அந்த மாய்ஸ்டர் ஆகும்ல, அதாகும்போது அதுல வந்துட்டு பாக்டீரியா பில்ட் ஆகும். அதோட சேர்த்து இந்த டாக்ஸினும் கொஞ்சம் பில்ட் ஆகும். அதோட சேர்த்து கோழிக வெளியில மேயறப்போ, அதுவும் வந்துட்டு இந்த கொஞ்சம் டாக்ஸின் இருக்கிற மாரி ஃபீட்லாம் சாப்பிடுறப்போ, கோழிகளுக்கு வந்து நெறைய பிரச்சனை வரும். அது வந்து ரேஷன் அரிசியெல்லாம் குடுக்குறப்ப அது பழசா இருந்துச்சு அப்டின்னா, அதுலருந்து கோழிகளுக்கு நெறைய பிரச்சனை வரும். அதுக்காக தான் வந்து இந்த டாக்ஸின் பைண்டர் பிளஸ் குரோத் ப்ரமோட்டர் இத வந்து நீங்க தீவனத்துல மிக்ஸ் பண்ணி குடுத்தீங்க அப்டின்னா, அந்த இதுல இருக்கிற பாக்டீரியா, அந்த டாக்ஸின் இதெல்லாம் வந்து கோழியோட உடம்ப அப்சர்வ் பண்ண விடாம பார்த்துக்கும். வெளியிலருந்து எதாவது சாப்பிட்டா கூட, அதுவும் வந்து இந்த டாக்ஸின் பைண்டர் வந்துட்டு கோழியோட உடம்புக்கு போகாம பார்த்துக்கும். அதோட சேர்த்து இதுல கொஞ்சமா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. அது கோழியோட கட் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட இதுல இருக்க ஆர்கானிக் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா, கோழியோட குரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா, இதுல 1 கிலோ வாங்குனீங்க அப்டின்னா, அத வந்து 1000 கிலோவோட அதாவது 1 கிலோ ஃபீடுக்கு வந்து 1 கிராம் அப்டி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி போட்டுருக்கும். பட் நம்ம அவ்வளோ மிக்ஸ் பண்ண தேவையில்ல. 1 கிலோவுக்கு ஃபீடுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 கிராம் மிக்ஸ் பண்ணி வைத்தா போதும். அதாவது 1 கிலோ வாங்குனீங்க அப்டின்னா, நீங்க 2000 கிலோ தீவனத்தோட மிக்ஸ் பண்ணலாம். இது என்ன இது 1 கிலோ வாங்குனீங்க அப்டின்னா, ஒரு ரூ. 150 தான் வரும். இது எப்ப இருந்து குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 7 நாள் சிக்லேருந்தே குடுக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, சிக்ஸுக்கு வேணா ஒரு 30 நாள் வரைக்கும் வந்துட்டு நல்ல ஃபீடாவே, புது ஃபீடாவே வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தீவனத்துல வந்து நான் சொன்ன மாரி லோ டோசேஜ் அதாவது 1 கிலோவுக்கு 1/2 கிராம் அந்த மாரி மிக்ஸ் பண்ணி நீங்க ரெகுலரா டெய்லியுமே குடுக்கலாம். இல்ல உங்க சிக்ஸ்க்கு வந்து இந்த விட்டமின் சப்ளிமெண்ட், ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த மாரி எல்லாமே நீங்க குடுத்து வளர்க்குற அந்த மாரி இருந்தா, மாசத்துல ஒரு 20 நாள் இது மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். ஒரு 10 நாள் கேப் விடலாம். ஆனா இது எல்லா மெடிக்கல்லுமே கிடைக்கிறதால நான் வந்து இந்த ஆம்ப்ரோலியா ஆர்டர் பண்ணேன்ல, அதே மெடிக்கல்ல தான் அதே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்க ஏரியா மெடிக்கல்ல கேட்டு பாருங்க. அப்படி கிடைக்கலன்னா இந்த வீடியோல நம்பர்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட நம்பர் உங்க இன்பாக்ஸ்க்கு வந்துரும். நீங்களே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்மளே எப்படி தீவனம் மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.